அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 4. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 11. யுத்த கவுன்சில் கூட்டம். பூயல் அறையை விட்டு வெளியே போன போது இளவரசர் ஆண்ட்ரூவின் கண்கள் அவரை தொடர்ந்து நோக்கின. அச்சமயத்தில் கோமகன் பெனிக்சன் வேகமாக உள்ளே வந்தார். போல்கான்ஸ்கிக்கு அவர் தலையை ஆட்டினார். ஆனால் அங்கே நிற்கவில்லை. போகிற வழியில் தமது உதவியாளருக்கு சில உத்தரவுகளை கொடுத்துவிட்டு நேராக அந்த படிப்பு அறைக்குள் போனார். அவருக்கு பின்னால் சக்கரவர்த்தி வந்தார். அவரை வரவேற்பதற்காக சில ஏற்பாடுகளை பெனிக்சன் செய்தார். செர்னிஷேவும் இளவரசர் ஆண்ட்ரூவும் வெளியே முற்ற மண்டபத்திற்கு போனார்கள். அங்கே சக்கரவர்த்தி மிகவும் களைப்படைந்தவராக குதிரை மீதிருந்து இறங்கிக் கொண்டிருந்தார். கோமகன் பாலூசி சக்கரவர்த்தியுடன் மிகுந்த வேகமாக பேசிக்கொண்டிருந்தார். சக்கரவர்த்தி தமது தலையை இடது பக்கமாக சாய்த்து கொண்டு அதிருப்தியான தோற்றத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த சம்பாஷணையை முடிக்க விரும்புகிறவரைப் போல சக்கரவர்த்தி முன்னால் நகர்ந்தார். ஆனால் அந்த இத்தாலியர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் முகம் சிவந்து பரபரப்படைந்து அவர் பின்னாலேயே தொடர்ந்து பேசிக்கொண்டு போனார். இந்த முகாமை டெரிசா முகாமை அமைக்க வேண்டுமென்ற ஆலோசனை கூறிய அந்த மனிதரை பொறுத்தவரையில் என்று சக்கரவர்த்தி படிகளில் ஏறும்போது பாலூசி சொல்லி கொண்டு போனார். அச்சமயம் தமக்கு பழக்கமில்லாத இளவரசர் ஆண்ட்ரூ அங்கே நிற்பதை பார்த்து அவர் முகத்தை கவனித்தார். அந்த மனிதரை பொறுத்தவரையில் மாட்சிமை தங்கியவரே என்று துணிகரமாக தம்மை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் பாலூசி மேலும் தொடர்ந்தார். இந்த டெரிசா முகாமை அமைக்க வேண்டுமென்று ஆலோசனை கூறிய அந்த மனிதரை அவரை பைத்தியக்கார விடுதிக்கோ அல்லது தூக்கிற்கோ அனுப்புவதை தவிர வேறு விதமான யோசனை எனக்கு தெரியவில்லை என்றார். அந்த இத்தாலியரின் கடைசி வார்த்தைகளை லட்சியம் செய்யாமல் அவற்றை காதில் கேட்காதது போல சக்கரவர்த்தி போல்கான்ஸ்கியை அடையாளம் புரிந்து கொண்டதும் கருணையுடன் அவர் பேசினார். உம்மை பார்ப்பதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் எல்லோரும் கூடியிருக்கும் அந்த இடத்திற்கு நீர் போம். நான் அங்கே வருகிறேன். சக்கரவர்த்தி படிப்பு அறைக்குள் போனார். அவருக்கு பின்னால் இளவரசர் பீட்டர் மிகாயிலாவிச் பால்கோன்ஸ்கியும் பாரன்ஸ்டைனும் சென்றார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் கதவு மூடப்பட்டது. சக்கரவர்த்தியின் அனுமதி கிடைத்ததும் பாலூசியோடு அவரை துருக்கியிலேயே அறிவார் இளவரசர். இளவரசர் ஆண்ட்ரூ கவுன்சில் கூடியிருந்த அந்த வரவேற்பு அறைக்கு போனார். சக்கரவர்த்தியினுடைய பரிவாரத்தின் தலைவராயிருப்பது போன்ற அந்தஸ்தில் இளவரசர் பீட்டர் மிகாயிலாவிச் வால்கோன்ஸ்கி இருந்தார். படிப்பு அறையிலிருந்து அவர் வெளிவந்து சில தேசப்படங்களோடு வரவேற்பு அறைக்குள் போனார். அந்த படங்களை ஒரு மேஜை மீது அவர் பரப்பினார். அங்கு பிரசன்னமாயிருந்த கணவான்களிடம் அவர்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கும்படி சில கேள்விகளை போட்டார். விஷயம் என்னவென்றால், டெரிசா முகாமை பக்கவாட்டில் வளைத்து கொண்டு விடுவதற்கு பிரெஞ்சு துருப்புகள் முதல் நாள் ராத்திரி அன்று அணிவகுத்து போனதாக செய்தி வந்தது. அந்த செய்தி பொய் என்று பின்னால் நிரூபிக்கப்பட்டது. ஜெனரல் ஆம்பெல்ட் முதலில் பேசினார். தற்போது ஏற்பட்டுள்ள கஷ்டங்களை சமாளிப்பதற்கு பீட்டர்ஸ்பர்க் மாஸ்கோ ரஸ்தாக்களை விட்டு தூரமாக ஒரு இடத்தில் முகாம் போட வேண்டுமென்று எதிர்பாராத விதத்தில் முற்றிலும் புதிதாக ஒரு யோசனையை அவர் சொன்னார். தமக்கும் ஒரு அபிப்பிராயம் உண்டு என்று காட்டுவதற்காக அவர் விரும்பினால் ஒழிய இந்த யோசனைக்கான காரணம் யாருக்கும் புத்திக்கு எட்டாததாய் இருந்தது. ஒரு இடத்தில் 2 இராணுவங்களும் ஒன்று சேர்ந்து எதிரிக்காக காத்து கொண்டிருக்க வேண்டுமென்று அவர் கூறினார். இந்த திட்டத்தை வெகு காலத்திற்கு முன்பே ஆம்பெல்ட் சிந்தித்து தயார் செய்து வைத்திருந்தார் என்பது தெளிவாய் தெரிந்தது. இப்போது அவரிடம் கேட்ட கேள்விகளுக்காக இந்த திட்டத்தை சொன்னார் என்பது இல்லை. ஏனெனில் அந்த கேள்விகளுக்கு வேண்டிய பதில் இந்த திட்டத்தில் இல்லை. தம்முடைய திட்டத்தை சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று நினைத்து அவர் சொன்னார் என்று சொல்லலாம். எத்தனையோ கோடிக்கணக்கான திட்டங்களில் இதுவும் ஒன்று. ஒவ்வொன்றும் மற்றொன்றைப் போலவே நல்லதாகத்தான் இருந்தது. யுத்தம் எம்மாதிரி திரும்பும் என்பது தெளிவாகிற வரையில் இவையெல்லாம் நல்லவையாகவே தோன்றும். அவருடைய வாதங்களை சிலர் எதிர்த்தார்கள், சிலர் ஆதரித்தார்கள். வாலிபரான கோமகன் டால் என்பவர் இந்த ஸ்வீடிஷ் ஜெனரலின் கருத்துக்களை மிகுந்த உணர்ச்சியோடு வேறு யாரையும் விட அதிகமாக ஆட்சேபித்தார். அந்த பேச்சுக்கிடையில் தமது ஜேபியில் இருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து வாசிப்பதற்கு அனுமதி கோரினார். அந்த நோட்டு புத்தகத்தில் ஏராளமாக எழுதப்பட்டிருந்தது.
டால் என்பவர் மற்றொரு திட்டத்தை பிரேரித்தார். புயல் திட்டத்துக்கும் ஆம்பல்ட் திட்டத்துக்கும் இது முற்றிலும் மாறுபாடானது. டால் என்பவருக்கு பதிலாக பாலூசி ஒரு யோசனை கூறினார். அதாவது உடனே முன்னேற வேண்டும், உடனே எதிர்த்து அடிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்படி செய்வது ஒன்றுதான் இப்போதுள்ள நிச்சயமற்ற நிலைமையிலிருந்தும் இந்த பொறி கூண்டிலிருந்தும், அதாவது டெரிசா முகாமை அவர் இம்மாதிரி தான் அழைத்து வந்தார், நாம் தப்பிவிடுவதற்கு ஒரே வழி என்று கூறினார். இந்த வாதங்களின் போது பூயலும் அவருடைய பாஷ்யக்காரரான வால்ஜாகனும் மௌனமாய் இருந்தார்கள். பூயல் இகழ்ச்சியோடு உருமி விட்டு மற்றொரு பக்கம் திரும்பிக் கொண்டார். இப்போது தாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அறிவற்ற விஷயங்களுக்கு பதில் சொல்லி தம்மை தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை என்பதை காட்டுவதைப் போல அவர் செய்பவை இருந்தன. எனவே அந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்த வால்கோன்ஸ்கி அவரை அழைத்து அவரது கருத்தை சொல்லும்படி கேட்டபோது, என்ன எதற்காக கேட்கிறீர்கள்? ஜெனரல் ஆம்பல்ட் ஒரு சிலாக்கியமான திட்டத்தை பிரேரித்தார். அவருடைய திட்டத்தில் இராணுவத்தின் பிற்பகுதி பாதுகாக்கப்படாமல் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அல்லது இந்த இத்தாலிய கணவானின் தாக்குதல் திட்டம் ரொம்ப சிலாக்கியம். அல்லது ஒரு வாபஸ் வாங்கும் திட்டம், அதுவும் நல்லதுதான். என்னை ஏன் கேட்கிறீர்கள்? ஏன், எனக்கு தெரிந்ததை விட உங்களுக்கே ஒவ்வொன்றை பற்றியும் அதிகமாய் தெரியுமே என்று பதில் சொன்னார். தாம் சக்கரவர்த்தியின் பெயரால் அவருடைய அபிப்பிராயத்தை கேட்பதாக வால்கோன்ஸ்கி சொல்லி முகத்தை சுழித்து கொண்டபோது உடனே புயல் எழுந்து திடீரென்று பரபரப்படைந்து பேச ஆரம்பித்தார். ஒவ்வொன்றும் நாசமாக்கப்பட்டுவிட்டது, ஒவ்வொன்றும் குழப்பி அடிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் என்னை விட அதிகமாக தெரிந்தவர்களாக நினைக்கிறார்கள். இப்போது நீர் என்னிடம் கேட்கிறீர், எப்படி இவற்றையெல்லாம் செப்பனிட முடியும்? செப்பனிடுவதற்கு அங்கே ஒன்றுமில்லை. நான் எந்த கொள்கைகளை சொல்கிறேனோ அவைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொல்லி தமது பலமான விரல்களால் அந்த மேஜையை தட்டினார். நமக்கு இப்போதுள்ள கஷ்டம் என்ன? அசட்டுத்தனம், சிறுபிள்ளைத்தனம். தேசப்படத்திற்கு பக்கத்தில் அவர் போனார். டெரிசா முகாமின் சிலாக்கியத்தை ஏதும் மாற்றிவிட முடியாது என்பதை நிரூபிப்பதற்காக அவர் வேகமாக பேச ஆரம்பித்தார். ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து ஏற்பாடு செய்திருப்பதாகவும், எதிரி பக்கவாட்டில் உண்மையாகவே வளைப்பதாய் இருந்தால் எதிரி நிச்சயமாக நாசமாவான் என்றும் சொன்னார். பாலூசிக்கு ஜெர்மன் பாஷை தெரியாது. அதனால் பிரெஞ்சு பாஷையில் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். தமது தலைவருக்கு உதவி செய்வதற்காக வால்ஜாகன் முன்னால் வந்தார். அவர் பிரெஞ்சு பாஷையை மிக மோசமாக பேசக்கூடியவர். அவர் பாலூசிக்காக மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். புயலின் வேகத்தோடு அவரால் சமாளிக்க முடியவில்லை. புயல் இதுவரை ஏற்பட்டிருக்கிறவைகளை பற்றி மட்டும் பேசவில்லை, என்னென்ன ஏற்பட முடியும் என்பதை பற்றியும், தமது திட்டம் இவற்றையெல்லாம் எதிர்பார்த்து அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும், இப்போது ஏதாவது கஷ்டம் வருமானால் தமது திட்டத்தை பூரணமாக அவர்கள் நிறைவேற்றி வைக்காததே அதற்கு காரணம் என்பதை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் பேசும்போதே கேலியாக சிரித்து கொண்டே விளக்கி கொண்டிருந்தார். கடைசியாக இகழ்ச்சியோடு தாம் பேசுவதையும் நிறுத்திவிட்டார். ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு கணக்கு நிபுணர் வேறு பல வழிகளில் அதை நிரூபிக்க விரும்பாமல் திடீரென்று எப்படி தமது பேச்சை விடுவாரோ அதே மாதிரி அவருடைய செய்கையும் இருந்தது. வால்ஜாகன் அவருக்கு பதிலாக எழுந்து இன்னமும் பிரெஞ்சு பாஷையில் விளக்கி கொண்டே இருந்தார். அடிக்கடி புயலை திரும்பி பார்த்து, அது அப்படித்தானே மேன்மை தங்கியவரே என்று கேட்டுக்கொண்டிருந்தார். சண்டையில் மிகுந்த பரபரப்படைவன் எப்படி தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்களையே அடிப்பானோ அதே மாதிரி புயலும் தம்முடைய சீடரான வால்ஜாகனை பார்த்து கோபமாக கூச்சலிட்டார். நல்லது, அப்படித்தான். அதை விளக்குவதற்கு என்ன இருக்கிறது? பாலூசியும் மிச்சாடும் ஏக காலத்தில் வால்ஜாகனை எதிர்த்து பிரெஞ்சு மொழியில் பேச ஆரம்பித்தார்கள். புயலை பார்த்து ஆம்பல்ட் ஜெர்மன் பாஷையில் பேச ஆரம்பித்தார். வால்கோன்ஸ்கிக்கு ருஷ்ய பாஷையில் டால் என்பவர் விளக்கி கூறினார். இளவரசர் ஆண்ட்ரூ மௌனமாக இவற்றையெல்லாம் கேட்டு கவனித்து கொண்டிருந்தார். புயல் கோபமாகவும் உறுதியுடனும் அசட்டுத்தனமான சுயநம்பிக்கையுடனும் இருந்த போதிலும் அவர் மீது மற்றவர்களை விட இளவரசர் ஆண்ட்ரூவே அதிகமாக அனுதாபம் கொண்டிருந்தார். அங்கிருந்தவர்களில் புயல் ஒருவர்தான் தமக்காக எதுவும் வேண்டுமென்று விரும்பாதவர். அதோடு யார் மீதும் எவ்வித துவேஷத்தையும் அவர் கொண்டிருக்கவில்லை. பல வருஷ உழைப்பினால் ஒரு இராணுவ தத்துவத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டுமென்றே அவர் விரும்பினார். அவர் கேலி செய்து வந்தார், மனக்கசப்பு அடையும்படி இகழ்ச்சி செய்தும் வந்தார். என்றாலும் ஒரு கொள்கைக்காக அளவற்ற பக்தியை காட்டியபடியால் அவர் எல்லோரிடமும் மரியாதை பெற்றார். இதோடு புயலை தவிர மற்றபடி பேசியவர்கள் எல்லோரும் ஒரு பொதுவான குணத்தை கொண்டிருந்தார்கள்.
1805ஆம் வருஷம் நடந்த யுத்த கவுன்சிலில் இந்த பொதுவான குணம் காணப்படவில்லை. அதாவது நெப்போலியனுடைய மேதமையைக் கண்டு இப்போது ஒரு பீதி ஏற்பட்டிருந்தது. இதை அவர்கள் மறைத்த போதிலும் ஒவ்வொருவருடைய பேச்சிலும் இது நன்றாக தெரிந்தது. ஒவ்வொரு விஷயமும் நெப்போலியனுக்கு சாத்தியம் என்றும் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் நெப்போலியன் தாக்கக்கூடும் என்றும் அவர்கள் சொல்லி ஒவ்வொருவருடைய திட்டத்தையும் தகர்ப்பதற்காக அவருடைய பயங்கரமான பெயரை உபயோகித்து கொண்டும் இருந்தார்கள். தம்முடைய திட்டத்தை எதிர்க்கிற ஒவ்வொருவரையும் நெப்போலியனைப் போலவே காட்டுமிராண்டிகள் என்று பூயல் மட்டும் நினைத்து வந்தார். ஆனால் இந்த மரியாதை உணர்ச்சியோடு இளவரசர் ஆண்ட்ரூவிடம் பூயல் ஒரு இரக்கத்தையும் தோற்றுவித்தார். ராஜசபையை சேர்ந்தவர்கள் அவரிடம் பேசிய தொனியிலிருந்தும் சக்கரவர்த்தியிடம் பாலூசி பேசியதிலிருந்தும் பூயலின் பேச்சுகளில் காணப்பட்ட ஒரு விதமான துணிவிலிருந்தும் ஒரு விஷயம் பூயல் உட்பட எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. அதாவது பூயலின் வீழ்ச்சி வெகு சமீபத்தில் இருக்கிறது என்பதே ஆகும். தம்முடைய சுய நம்பிக்கையோடும் ஒரு கரகரப்பான ஜெர்மன் கேலியோடும் அவர் பேசி வந்த போதிலும் அவருடைய கண்ணப்பொட்டுக்கு மேலாக பின்பக்கமாக சீவிவிடப்பட்டிருந்த ரோமங்கள் குடுமிகள் போல நீண்டிருந்த அவரை பார்த்தால் பரிதாபமாயிருந்தது. கோபத்தினாலும் இகழ்ச்சியினாலும் அவர் இந்த விஷயத்தை மறைத்து வைத்திருந்த போதிலும் அவர் அதைரியத்தோடு இருப்பதாகவே காணப்பட்டார். அதாவது தம்முடைய இராணுவ தத்துவம் சரியானதென்பதை ஒரு பெரிய சோதனையின் மூலம் உலகத்திற்கெல்லாம் அதன் சிலாக்கியத்தை நிரூபிப்பதற்காக இருந்த அந்த ஒரே சந்தர்ப்பம் தமது கையை விட்டு நழுவி போகிறதென்பதை அவர் உணர்ந்தார். வாத பிரதிவாதங்கள் நீண்ட நேரமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. நேரமாக ஆக அந்த வாதங்களும் அதிக உஷ்ணமானதாக வளர்ந்து கொண்டு போயின. கடைசியில் தனிப்பட்டவர்களை தாக்குவதும் கூச்சல் போடுவதும் தோன்றியபடியால் அங்கே சொல்லப்பட்டவைகளிலிருந்து ஒரு பொதுவான முடிவிற்கு வர சாத்தியமில்லாமல் இருந்தது. இந்த பல பாஷை பேச்சுகளையும் யூகங்களையும் மறுப்புகளையும் திட்டங்களையும் கூச்சல்களையும் கேட்ட இளவரசர் ஆண்ட்ரூ மலைத்து போனார். யுத்த சாஸ்திரம் என்பது ஒன்றும் இல்லை என்றும் அது இருக்க முடியாதென்றும் ஆகவே ஒரு இராணுவ மேதை என்பது ஒன்று இருக்க முடியாத விஷயம் என்றும் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு வெகுகாலமாக, முக்கியமாக அவர் யுத்தக்களங்களில் இருந்தபோது தோன்றியது. அந்த நினைப்பு இப்போது வெளிப்படையான உண்மை என்று அவருக்கு தோன்றியது. நிலைமைகளும் சந்தர்ப்பங்களும் தெரியாமல் இருக்கும் போதும் அவைகளை வரையறுத்து கூட முடியாமல் இருக்கும் போதும் முக்கியமாக போரிடும் துருப்புகளின் பலத்தை அறிய முடியாமல் இருக்கும் போதும் அந்த விஷயத்தை பற்றி தத்துவமோ சாஸ்திரமோ என்ன இருக்க முடியும்? நமது துருப்புகளோ அல்லது எதிரியின் துருப்புகளோ இன்னும் ஒரு நாளில் என்ன நிலைமையில் இருக்க முடியும் என்பதை ஒருவரும் இதற்கு முன்னதாக அறிந்ததும் இல்லை, இனி அறியப் போவதும் இல்லை. இந்த படைப்பிரிவிலோ அல்லது அந்த படைப்பிரிவிலோ என்ன பலம் இருக்கிறது என்பதை ஒருவராலும் யூகிக்க முடியாது. சில வேளைகளில் யுத்த முனைகளில் நாம் துண்டிக்கப்பட்டு விடுவோம் என்று கூச்சலிட்டு ஓட ஆரம்பிப்பதற்கு ஒரு கோழை இல்லாமல் இருந்தால், ஆனால் ஜெய கோஷம் போடக்கூடிய ஒரு தைரியமான உல்லாசமான வாலிபன் போர் முனையில் இருந்தால் 5000 துருப்புகள் கொண்ட ஒரு படைப்பிரிவு 30,000 துருப்புகள் உள்ள பலத்தை பெற முடியும். ஷான் கிராபன் என்ற இடத்தில் அம்மாதிரி வீரச்செயல் நடந்தது. ஆனால் ஹாஸ்டர்லிஜ் என்ற இடத்திலோ முதலில் சொல்லியதைப் போல 8000 பேருக்கு எதிராக 50,000 பேர் இருந்தும் அவர்கள் பயந்து ஓடினார்கள். காரிய சாத்தியமான எல்லா காரியங்களிலும் இருப்பதைப் போலவே எதையும் வரையறுத்து கூற முடியாத விஷயத்தில், ஒவ்வொன்றும் எண்ணற்ற நிலைமைகளை பொறுத்திருக்கிற காரியத்தில் அதனுடைய முக்கியத்துவம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வருவதை பொறுத்திருக்கும் போது, அந்த நேரம் எப்பொழுது வரும் என்பதை ஒருவரும் அறியாமல் இருக்கும்போது இவற்றிற்கெல்லாம் யுத்த சாஸ்திரம் என்பது எப்படி ஆக்க முடியும்? நமது இராணுவத்தை பாதி பாதியாக துண்டித்து விட்டதாக ஆம்பல்ட் சொல்லுகிறார். 2 நெருப்புகளுக்கு மத்தியில் பிரெஞ்சு இராணுவத்தை நாம் வைத்து விட்டதாக பாலூசி சொல்லுகிறார். டெரிசா முகாமுக்கு பின்னால் நதி இருப்பதால் அது உபயோகமற்றதாகிவிட்டது என்று மிச்சார்ட் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு ஏற்பட்டுள்ள பலமெல்லாம் அதுதான் என்று பூயல் சொல்லுகிறார். டால் என்பவர் ஒரு திட்டத்தை பிரேரிக்கிறார். ஆம்பல்ட் என்பவர் மற்றொரு திட்டத்தை பிரேரிக்கிறார். அவையெல்லாம் நல்லவையாகவும் இருக்கின்றன, கெட்டவையாகவும் இருக்கின்றன. ஏனெனில் ஒரு யோசனையின் அனுகூலங்களை சோதனை நேரும்போதுதான் காண முடியும். அவர்கள் எல்லோரும் ஒரு இராணுவ மேதையை பற்றி ஏன் பேசுகிறார்கள்? சரியான நேரத்தில் உணவை கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவு கொடுப்பதனாலும், வலது பக்கம் யார் போக வேண்டும், இடது பக்கம் யார் போக வேண்டும் என்று சொல்லுவதனாலும் ஒருவனை மேதை என்று சொல்ல முடியுமா?
இராணுவ தலைவர்களிடம் படோடாபமும் அதிகாரமும் இருக்கிறபடியால் இச்சகம் பாடுகிற கூட்டம் அந்த அதிகார பீடத்தை முகஸ்துதி செய்து அதனிடம் இல்லாத மேதைகளை இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கும். இதற்கு மாறாக எனக்கு தெரிந்த சிறந்த ஜெனரல்கள் எல்லோரும் ஒன்று முட்டாள்களாகவோ அல்லது பராக்கு புத்தி உள்ளவர்களாகவோ இருக்கிறார்கள். பாக்ரேஷவன் மிகச்சிறந்தவர் என்று நெப்போலியனே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்புறம் அந்த போனபார்ட்டை பற்றி என்ன? அவருடைய குறுகிய சுயதிருப்தியுள்ள முகத்தை ஆஸ்டர்லிட்ஜ் யுத்த களத்தில் நான் பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு சிறந்த இராணுவ கமாண்டருக்கு விசேஷ யோக்கியதைகள் எதுவும் அவசியமில்லை என்பது மட்டுமல்ல, அதற்கு மாறாக அவரிடம் மனித குணங்களில் உயர்வானவைகளாகவும் சிறந்தவைகளுமான காதல், கவிகள், கனிவு, தத்துவ விசாரணை ஆகியவை இல்லாமலும் இருக்க வேண்டும். அவருடைய அறிவு சுருக்கமாக இருக்க வேண்டும். தாம் செய்வது மிகவும் முக்கியமானது என்று உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு போதுமான பொறுமை இருக்காது. அப்பொழுதுதான் ஒரு ஒரு வீரமுள்ள தலைவராக இருக்க முடியும். அவர் மனித குணம் படைத்தவராகவும் அன்பு உள்ளவராகவும் இரக்கம் உள்ளவராகவும் எது நியாயம் எது அநியாயம் என்பதை பற்றி சிந்திக்காதவராகவும் அவர் இருக்க வேண்டும். அவர்களிடம் அதிகாரம் இருந்தபடியால் வெகு காலத்திற்கு முன்பாகவே அவர்களுடைய மேதை என்ற தத்துவத்தை அவர்களுக்காக உற்பத்தி செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு இராணுவ நடவடிக்கையில் வெற்றி என்பது அவர்களை பொறுத்து நிற்கவில்லை. சிப்பாய்களில் நாம் தோற்றுவிட்டோம் என்றோ ஜே ஜே என்றோ கோஷமிடுகிறார்களே, அவர்களை பொறுத்துதான் நிற்கிறது. சிப்பாய் பதவிகளில் இருப்பவர்கள் மட்டும்தான் தாங்கள் உபயோகமாய் இருக்க முடியும் என்ற உறுதியோடு சேவை செய்ய முடியும். பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்த போது இளவரசர் ஆண்ட்ரூ இந்த விதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார். பாலூசி அவரை அழைத்த போதுதான் அவர் தம் உணர்வு பெற்றார். அங்கிருந்து ஒவ்வொருவரும் புறப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள். மறுநாள் நடந்த படை அணிவகுப்பின் போது இளவரசர் ஆண்ட்ரூவை அவர் எங்கே சேவை செய்ய விரும்புகிறார் என்று சக்கரவர்த்தி கேட்டார். இராணுவத்தில் சேவை செய்ய வேண்டும் என்று அவர் அனுமதி கோரினார். சக்கரவர்த்தியின் பரிவாரத்தில் சேவை செய்ய வேண்டுமென்று அவர் கேட்காதபடியால் ராஜசபை வட்டாரத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்கை அவர் இனி எப்பொழுதும் இழந்துவிட்டார். அத்தியாயம் 11 நிறைவுற்றது. அத்தியாயம் 12. சோனியாவுக்கு நிக்கலஸ் எழுதிய கடிதம். படையெடுப்பு ஆரம்பமாவதற்கு முன்பாக ரஸ்டோவுக்கு அவர்களுடைய பெற்றோர்களிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் நட்டாஷாவின் அசௌக்கியத்தையும் இளவரசர் ஆண்ட்ரூவுடன் ஏற்பட்டிருந்த நிச்சயதார்த்தத்தை நட்டாஷா அவரை மறுத்துவிட்டதை தனது காரணத்தோடு காட்டியிருந்தார். அவள் முறித்துவிட்டதையும் குறிப்பிட்டிருந்தார்கள். அதோடு இராணுவ சேவையிலிருந்து விலகி வீடு திரும்பும்படி நிக்கலஸ் ரஸ்டோவை கேட்டிருந்தார்கள். இந்த கடிதம் கிடைத்ததும் இராணுவ சேவையிலிருந்து விலகவோ அல்லது ரஜா எடுக்கவோ நிக்கலஸ் எவ்வித முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் தமது பெற்றோர்களுக்கு கடிதம் எழுதினார். அதில் நட்டாஷாவின் அசௌக்கியத்தை கண்டும் அவளுடைய நிச்சயதார்த்தம் முறிந்து போனதை கண்டும் வருத்தம் தெரிவித்து தம்மால் முடிந்த வரையில் பெற்றோர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சிப்பதாக எழுதியிருந்தார். சோனியாவுக்கு தனியாக கடிதம் எழுதினார். என்னுடைய உள்ளத்தால் காதலிக்கப்பட்ட என் சிநேகிதியே, நான் வீடு திரும்புவதற்கு என்னுடைய கௌரவம் ஒன்றுதான் தடுத்து நிற்கிறது. இச்சமயத்தில் படையெடுப்பு ஆரம்பமாக போகும் சமயத்தில் நான் இதை விட்டு வீடு திரும்பினால் என்னுடைய தோழர்களின் கண்களில் கௌரவமற்றவனாக கருதப்படுவேன். அதோடு என்னுடைய உள்ளத்திலும் நான் என்னுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக என்னுடைய தாய்நாட்டின் மீது காட்ட வேண்டிய அன்பையும் கடமையையும் செய்யாமல் போனால் எனக்கு கௌரவ குறைவாகவே தோன்றும். ஆனால் இதுதான் நமது கடைசி பிரிவாயிருக்கும். யுத்தம் முடிந்த உடனேயே, அப்பொழுது நான் உயிரோடு இருந்து உன்னால் இன்னமும் காதலிக்கப்படுவதாய் இருந்தால் மற்றவைகளை எல்லாம் நான் வீசி எறிந்துவிட்டு என்னுடைய ஆர்வம் மிகுந்த மார்பில் இனி எப்பொழுதுமே உன்னை அணைத்து வைத்து கொள்ள உன்னிடம் பறந்து ஓடி வருவேன். இதை நம்பு என்று சோனியாவுக்கு அவர் எழுதினார். அந்த படையெடுப்பு காரணம் ஒன்றுதான் அவர் தமது வாக்குறுதிப்படி வீட்டிற்கு திரும்பி வந்து சோனியாவை விவாகம் செய்ய முடியாமல் உண்மையில் தடுத்து நின்றது. ஆட்ராட்னோவில் வேட்டையாடிய மழை காலமும் கிறிஸ்துமஸ் ரஜா நாட்களும் சோனியாவின் காதலும் கொண்ட குளிர்காலமும் அவருடைய மனக்கண் முன்பாக தோன்றி நின்றன. அந்த காட்சிகள் அமைதியான கிராமாந்திர இன்பங்களையும் சாந்தியையும் அவர் இதற்கு முன்பாக அறிந்திராத விதத்தில் அனுபவித்ததை திறந்து காட்டின.
அந்த எண்ணங்கள் அவரை இப்பொழுது மயக்கின. ஒரு சிலாக்கியமான மனைவி, குழந்தைகள், ஒரு நல்ல வேட்டை நாய் கூட்டம், வேகமாக ஓடக்கூடிய ஒரு டஜன் பார்ஜாய் நாய்கள், விவசாயம், அக்கம் பக்கத்தார்கள், ஊராரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உத்தியோகம் என்று அவர் நினைத்தார். ஆனால் இப்பொழுது படையெடுப்பு ஆரம்பமாய் கொண்டிருக்கிறது. அவர் தமது பட்டாளத்தோடு தங்கியிருந்தாக வேண்டும். அந்த விஷயம் அம்மாதிரி இருப்பதால் அவருக்குள்ள சுவாபப்படி அந்த பட்டாளத்தில் அவர் நடத்தி வரும் வாழ்க்கையில் திருப்தி கொண்டு அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறவும் நிக்கலஸ் ரஸ்டோவால் சாத்தியமாய் இருந்தது. தமது ரஜாவில் இருந்து நிக்கலஸ் திரும்பியதும் தமது தோழர்களால் மகிழ்ச்சியோடு வரவேற்கப்பட்ட பின்பு பட்டாளத்திற்கு வேண்டிய குதிரைகளை வாங்கி வரும் வேலையை அவருக்கு கொடுத்தார்கள். உக்ரைன் பிரதேசத்திலிருந்து மிக சிலாக்கியமான குதிரைகளை அவர் வாங்கி வந்தார். அவர் வாங்கிய குதிரைகளை கண்டு அவருக்கே திருப்தி ஏற்பட்டதோடு அவரை அவருடைய கமாண்டர்களும் பாராட்டினார்கள். அவர் அந்த வேலையாக சென்றிருந்த போது அவரை கேப்டன் பதவிக்கு உயர்த்தினார்கள். அந்த பட்டாளத்தை யுத்த முஸ்தீபு செய்தபோது அதன் எண்ணிக்கையையும் உயர்த்தினார்கள். அவர் முன்னால் இருந்த படைப்பிரிவிலேயே இப்பொழுது அவர் சேர்க்கப்பட்டார். படையெடுப்பு ஆரம்பமாயிற்று. சம்பளம் இரட்டிப்பாக்கப்பட்டது. போலந்துக்குள் பட்டாளம் போயிற்று. புதிய அதிகாரிகளும் வீரர்களும் குதிரைகளும் வந்து சேர்ந்து கொண்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு யுத்தம் ஆரம்பமாகும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொருவரும் களிப்பும் பரபரப்பும் அடைந்திருந்தார்கள். பட்டாளத்தில் தமக்கு உண்டான சலுகையான அந்தஸ்தை ரஸ்டோ உணர்ந்து இராணுவ சேவையின் சிரத்தைகளிலும் மகிழ்ச்சிகளிலும் தம்மை பூரணமாக ஈடுபடுத்தி கொண்டார். என்றாலும் அந்த சேவையை விட்டு சீக்கிரமாகவோ கொஞ்சம் காலம் தள்ளியோ தாம் விலக வேண்டியிருக்கும் என்பதையும் அவர் அறிவார். பற்பல சிக்கலான இராஜாங்க ராஜ்ஜிய யுத்த தந்திர காரணங்களுக்காக வில்னாவிலிருந்து படைகள் பின்வாங்க வேண்டியதாய் இருந்தது. பின்வாங்கும் ஒவ்வொரு அடியின் போதும் தலைமை காரியாலயத்தில் சிக்கலான பல வகை சிரத்தைகளும் வாதங்களும் கோபதாபங்களும் ஏற்பட்டு கொண்டிருந்தன. பாவ்லாக்ராட் குதிரைப்படையை பொறுத்தவரையில் வசந்த காலத்தில் உள்ள இந்த சிறந்த நாட்களில் போதுமான உணவுப் பொருட்களுடன் பின்வாங்குவது என்பது மிகுந்த எளிதான மனதிற்கு பிடித்தமான வேலையாய் இருந்தது. தலைமை காரியாலயத்தில்தான் சோர்வும் அமைதி குறைவும் சூழ்ச்சிகளும் இருந்தன. இராணுவத்தை பொறுத்தவரையில் தாங்கள் எங்கே போகிறார்கள், ஏன் போகிறார்கள் என்பதை பற்றி கேட்டுக்கொள்ளுவதே இல்லை. பின்வாங்குவதற்காக அவர்கள் வருத்தப்படுகிறதாயிருந்தால் அவையெல்லாம் சில காரணங்களுக்காகவே இருக்கும். அதாவது தங்களுக்கு பழகி போன வீடுகளிலிருந்து போக வேண்டியிருக்கிறதே என்றோ, அல்லது யாரோ அழகிய வாலிப போலுந்து சீமாட்டியை விட்டு பிரிய வேண்டியிருக்கிறதே என்றோ வருத்தப்படுவதாய் இருக்கலாம். நிலைமை மோசமாய் இருக்கிறது என்ற எண்ணம் யாருடைய மண்டையிலாவது தோன்றினால் உடனே அவன் ஒரு நல்ல சிப்பாய்க்கு பொருத்தமாய் இருக்கக்கூடிய விதத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய்வான். தனக்கு முன்னால் உடனே செய்ய வேண்டியதாயிருக்கும் காரியத்தை பற்றி மட்டும் சிந்தனை செய்வான். முதலில் ஆனந்தமாக வில்னாவுக்கு முன்பாக முகாம் போட்டார்கள். போலந்து மிராசுதாரர்களுடன் நட்புரிமை கொள்ளுவது, அணிவகுப்புகளுக்காக தயார் செய்வது, சக்கரவர்த்தியும் மற்றபடி உயர்தர கமாண்டர்களும் அணிவகுப்புகளை பார்வையிடுவது முதலியவைகளை செய்து வந்தார்கள். அப்பொழுது அவர் ஸ்வென்சியானிக்கு பின்வாங்க வேண்டும் என்று உத்தரவு வந்தது. தங்களோடு எடுத்துக்கொண்டு போக முடியாத உணவு சாமான்களை நாசமாக்கி விடும்படியும் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. ஸ்வென்சினியானி என்ற இடம் குதிரைப்படை வீரர்களுக்கு குடிகார முகாம் என்ற பெயரில் ஞாபகத்தில் இருந்தது. அந்த முழு இராணுவமுமே அந்த பெயரை சூட்டியிருந்தார்கள். உணவுப் பொருள்களை சேகரித்து வரும்படி கொடுக்கப்பட்ட உத்தரவை தங்களுக்கு சாதகமாக உபயோகப்படுத்தி கொண்டு போலந்துக்காரர்களிடம் இருந்த குதிரைகளையும் வண்டிகளையும் கம்பளங்களையும் சிப்பாய்கள் அபகரித்து கொண்டார்கள் என்று ஏராளமான புகார்கள் வந்தன. ஸ்வென்சியானியை ரஸ்டோ ஞாபகத்தில் வைத்திருந்தார். ஏனெனில் அவர்கள் அங்கு வந்து சேர்ந்த முதல் நாளன்று அவருடைய சார்ஜென்ட் மேஜரை மாற்றினார். தவிர அவருடைய படைப்பிரிவைச் சேர்ந்த அவருக்கு அறிமுகமில்லாத வீரர்கள் எல்லாரும் 5 பீப்பாய்கள் நிறைய பழைய பீர்பானத்தை அபகரித்து பெரிய குடிகாரர்களாய் விளங்கினார்கள். அவர்களை அவரால் சமாளிக்க முடியவில்லை. ஸ்வென்சியானிலிருந்து அவர்கள் இன்னும் அதிகமாய் பின்வாங்கி டிரிசாவுக்கு வந்தார்கள். பின்னால் டிரிசாவிலிருந்தும் பின்வாங்கி ருஷ்யாவின் எல்லையை நெருங்கினார்கள். ஜூலை மாதம் 13ஆம் தேதி அன்று எதிரியோடு நடந்த ஒரு கடுமையான யுத்தத்தில் பாவ்லாக்ராடுகள் முதல் தடவையாக கலந்து கொண்டார்கள். அந்த சண்டைக்கு முதல் நாளாகிய ஜூலை 12ஆம் தேதி அன்று பலமான புயலோடு மழையும் ஆலங்கட்டி மழையும் பெய்தன. பொதுவாக 1812ஆம் வருஷத்திய வசந்த காலம் அந்த புயல்களுக்கு பிரசித்தி பெற்றதாய் இருந்தது.
ரை தானிய வயலில் 2 பாவ்லாகார்ட் படைப்பிரிவுகள் தங்கியிருந்தன. அந்த ரை தானிய கதிர்கள் விளைந்திருந்த போதிலும் அவையெல்லாம் மாடுகளாலும் குதிரைகளாலும் பூராவாக சமட்டி அடிக்கப்பட்டன. சோனாமாரியாக மழை பெய்து கொண்டிருந்தது. ரஸ்டோவும் அவருடைய அபிமான அதிகாரியான இலைனும் அவசர கோலத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த ஒரு குடிசையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களுடைய பட்டாளத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி தமது கன்னங்கள் வரை மீசையை நீளமாக வளர்த்துவிட்டு கொண்டிருந்தவர் கமாண்டரின் காரியாலயத்திற்கு போய்விட்டு திரும்பி வரும்போது மழையில் அகப்பட்டு கொண்டபடியால் ரஸ்டோவின் குடிசைக்குள் நுழைந்தார். நான் காரியாலயத்திலிருந்து வருகிறேன் கோமகனே. ராயேவ்ஸ்கியின் தீரத்தை பற்றி நீர் கேள்விப்பட்டீரா? அந்த அதிகாரி சால்டாவ்னாவ் என்ற இடத்தில் நடந்த சண்டையை பற்றிய விவரங்களை காரியாலயத்தில் தாம் கேள்விப்பட்ட முறையில் எடுத்து சொன்னார். ரஸ்டோவ் தமது சுங்கானை பிடித்து கொண்டிருந்தார். அவருடைய முதுகில் தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருந்தபடியால் தமது தலையை திருப்பி அவர் கூறுவதை கவனமில்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். இலைன் அவரை நெருங்கி இருந்தபடியால் இடையிடையே அவரை நோக்கி கொண்டும் இருந்தார். இந்த அதிகாரி 16 வயதான ஒரு சிறுவர். சமீபத்தில்தான் பட்டாளத்தில் சேர்ந்தார். ஆகவே 7 வருஷங்களுக்கு முன்னால் டெனிசோவுடன் எம்மாதிரி உறவில் நிக்கலஸ் இருந்தாரோ அதே மாதிரி உறவில் அவர் இப்பொழுது நிக்கலஸுடன் இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் ரஸ்டோ மாதிரியே அவரும் செய்ய முயற்சித்தார். ஒரு பெண் எம்மாதிரி காதலிப்பாளோ அதே மாதிரி அவர் ரஸ்டோவை பூஜித்து வந்தார். நீண்ட மீசையை கொண்ட அதிகாரியான அந்த ஜிடிரிஜின்ஸ்கி என்பவர் சால்டானால் அணையை ருஷ்ய தெர்மாஃபைல் என்று மிக ஆடம்பரமாக பேசினார். அந்த அணை மீது ஜெனரல் ராயேவ்ஸ்கி செய்த காரியங்கள் புராதன காலத்து செயல்களுக்கு ஒப்பானவை என்று கூறினார். அந்த ராயேவ்ஸ்கி கடுமையான குண்டு மழைக்கு அடியில் எப்படி தமது 2 குமாரர்களையும் அழைத்து சென்று யுத்தம் செய்தார் என்பதை விவரித்து கூறினார். ரஸ்டோவ் அந்த கதையை கேட்டார். ஆனால் ஜிடிரிஜின்ஸ்கியின் உற்சாகத்திற்கு அவர் ஆதரவு கொடுக்காதது மட்டுமல்ல, அதற்கு மாறாக தாம் கேட்டுக்கொண்டிருப்பவைகளை கண்டு வெட்கம் அடைந்தவர் போலவும் அதை மறுத்து சொல்ல நோக்கமில்லாதவர் போலவும் அவர் காணப்பட்டார். ஆஸ்டர்லிட்ஜிலும் 1807 வருஷத்தில் நடந்த யுத்தத்திலும் ரஸ்டோவுக்கு ஏற்பட்ட அனுபவங்களிலிருந்து இராணுவ செயல்களை வர்ணிக்கும் போது மக்கள் எல்லோருமே பொய் சொல்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரே அம்மாதிரி வர்ணிக்கும் போது பொய் சொல்லியிருக்கிறார். தவிரவும் நாம் மனோராஜ்யம் செய்கிறபடியோ அல்லது வர்ணிக்கிறபடியோ யுத்தங்களில் அம்மாதிரி எதுவும் நடப்பதில்லை என்பதை அறிந்து கொள்ளுவதற்கு அவருக்கு போதுமான அனுபவம் இருந்தது. ஜிடிரிஜின்ஸ்கியின் கதையையோ அல்லது அவரையோ ரஸ்டோ விரும்பவில்லை. கன்னங்கள் வரையில் நீண்டிருந்த அவரது மீசைகளோடு அவரது வழக்கப்படி தாம் பேசுவதை கேட்பவரின் முகத்திற்கு பக்கத்தில் குனிந்து அவர் பேசினார். அந்த நெருக்கமான குடிசையில் ரஸ்டோ அவரை மௌனமாய் பார்த்தார். முதலாவதாக அந்த அணையை தாக்கிக் கொண்டிருந்தபடியால் அங்கே கூட்டமும் குழப்பமும் ஏராளமாக இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்திற்கு ராயேவ்ஸ்கி தமது குமாரர்களை அழைத்து சென்றிருந்தால் அவரை சுற்றியுள்ள சில டஜன் பேர்களை தவிர மற்றவர்களிடம் எவ்விதமான உணர்ச்சியையும் அது ஏற்படுத்தி இருக்க முடியாது. எப்படி யாருடன் அந்த அணைக்கு ராயேவ்ஸ்கி வந்தார் என்பதை மற்றவர்கள் பார்த்திருக்க முடியாது. அதை பார்த்தவர்களுக்கும் கூட அதனால் அதிகமான உணர்ச்சி ஏற்பட்டிருக்க முடியாது. ஏனெனில் தங்களுடைய உயிருக்கே ஆபத்தான நிலைமையில் அவர்கள் இருக்கையில் ராயேவ்ஸ்கி எவ்விதமான புத்திர உணர்ச்சிகள் இருக்கின்றன என்பதை அறிவதற்கு அவர்கள் ஏன் கவலைப்பட போகிறார்கள்? மேலும் தெர்மாஃபைலுடன் ஒப்பிட்டு வரும் சால்டானால் அணையை எதிரிகள் கைப்பற்றுவதோ கைப்பற்றாமல் விடுவதோ என்பதை பொறுத்து நமது தந்தை நாட்டின் விதி இணைக்கப்படவில்லை. அப்படியானால் அவர் ஏன் அம்மாதிரி தியாகம் செய்ய வேண்டும்? யுத்த களத்தில் தமது சொந்த குழந்தைகளை எதற்காக ஆபத்திற்கு உள்ளாக்க வேண்டும்? என்னுடைய சகோதரன் பெட்டியாவையோ அல்லது இந்த இலைனாவையோ நான் அம்மாதிரி அழைத்து செல்ல மாட்டேன். இலைன் எனக்கு அந்நியராக இருந்த போதிலும் அவர் ஒரு இனிமையான வாலிபர். ஆகவே எனது சகோதரனையோ இலைனையோ ஆபத்தில்லாத ஒரு இடத்தில் வைக்கவே நான் முயற்சி செய்வேன். இம்மாதிரியாக ஜிடிரிஜின்ஸ்கியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த போது நிக்கலஸ் சிந்தித்து கொண்டிருந்தார். அவருடைய சிந்தனைகளை அவர் வெளியே சொல்லவில்லை. ஏனெனில் இம்மாதிரி விஷயங்களில் கூட அவர் அனுபவம் பெற்றிருந்தார். இந்த கதை நமது இராணுவத்தின் பெருமையை அதிகரிக்கும் ஆகையால் அதை பற்றி சந்தேகப்படாமல் இருப்பதாக ஒருவர் நடிக்க வேண்டியதாய் இருக்கிறது. அவரும் அம்மாதிரியே செய்தார். இதை என்னால் இனிமேல் பொறுக்க முடியாது என்று ஜிடிரிஜின்ஸ்கியின் சம்பாஷணையை ரஸ்டோவ் ரசிக்கவில்லை என்பதை கவனித்த இலைன் கூறினார். என்னுடைய கால் மேஜோடுகளும் சட்டையும் என்னுடைய ஆசனத்தின் கீழே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது.
நான் போய் ஒதுங்குமிடம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். மழை குறைந்திருப்பதாக தோன்றுகிறது. இலைன் வெளியே போனார். பின்னால் சகதியில் உழன்று கொண்டு அந்த குடிசைக்கு இலைன் ஓடி வந்தார். ஜே ஜே ரஸ்டோ, சீக்கிரம் வாரும். நான் கண்டுபிடித்து விட்டேன். சுமார் 200 கஜங்களுக்கு அப்பால் ஒரு சத்திரம் இருக்கிறது. அங்கே நம்மவர்கள் ஏற்கனவே கூடியிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அங்கே நனையாமலாவது இருக்கலாம். மேரி ஹென்ரிகாவ்னாவும் அங்கே இருக்கிறாள். அந்த பட்டாளத்தின் டாக்டருடைய மனைவிதான் மேரி ஹென்ரிகாவ்னா. ஒரு அழகான வாலிப ஜெர்மன் பெண். போலந்தில் அவளை விவாகம் செய்து கொண்டார். தமக்கு பணவசதி போதுமானபடி இல்லாததாலோ அல்லது தங்களுடைய விவாகத்திற்கு பின்னால் உள்ள ஆரம்ப காலத்தில் தம்முடைய வாலிப மனைவியை விட்டு பிரிய விருப்பம் இல்லாததாலோ அவர் அவளை தம்முடன் அழைத்துச் சென்றார். அந்த குதிரைப்பட்டாளம் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் அவளை அழைத்துச் செல்வார். குதிரைப்படை அதிகாரிகளிடம் அவருடைய பொறாமை குணம் ஒரு நிரந்தர தமாஷாக நிலவி வந்தது. தமது மேல் சட்டையை தோள்களில் போட்டுக்கொண்டு மற்ற சாமான்களை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு பின்னால் வரும்படி கூச்சலிட்டு லாவ்ரஷ்காவிடம் சொல்லிவிட்டு ரஸ்டோ அந்த சகதியில் இறங்கி உழன்று கொண்டு முன்னால் போனார். தம்முடன் இளைனையும் அழைத்துச் சென்றார். மழை குறைந்திருந்தது. அங்கிருந்த இருட்டை தூரத்தில் தோன்றிய மின்னல்கள் கலைத்து கொண்டிருந்தன. ரஸ்டோ, நீர் எங்கே இருக்கிறீர்? இங்கே இருக்கிறேன். எப்பேற்பட்ட மின்னல்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அத்தியாயம் 12 நிறைவுற்றது. அத்தியாயம் 13. டாக்டர் மனைவியும் அதிகாரிகளும். இந்த சத்திரத்தில் ஏற்கனவே 5 அதிகாரிகள் இருந்தார்கள். டாக்டருடைய மூடுவண்டி சத்திரத்தின் முன்னால் நின்று கொண்டிருந்தது. தங்க நிற தலைமுடியை கொண்ட புஷ்டியான அந்த சிறிய ஜெர்மன் பெண்ணாகிய மேரி ஹென்ரிகாவ்னா ஒரு ஜாக்கெட்டையும் இரவு தொப்பியையும் அணிந்து கொண்டு முன்னால் இருந்த மூலையில் ஒரு அகலமான பெஞ்சு மீது அமர்ந்திருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் அவளுடைய கணவரான டாக்டர் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். ரஸ்டோவும் இலைனும் அந்த அறைக்குள் நுழைந்ததும் மகிழ்ச்சி குரல்களாலும் சிரிப்புகளாலும் அவர்களை வரவேற்றார்கள். என் அன்பே, நாம் இங்கே எவ்வளவு குஷியாயிருக்கிறோம் என்று ரஸ்டோ சிரித்து கொண்டே சொன்னார். அங்கே ஏன் வாயை திறந்து கொண்டு நிற்கிறீர்கள்? எவ்வளவு சிறப்பாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தண்ணீர் ஊற்றெடுத்தல்லவா ஓடுகிறது. எங்கள் வரவேற்பு அறையை ரொம்பவும் ஈரமாக்கி விடாதீர்கள். மேரி ஹென்ரிகாவ்னாவின் உடைகளை பாழாக்கி விடாதீர்கள் என்று பலர் கூச்சலிட்டார்கள். ரஸ்டோவும் இலைனும் உலர்ந்த உடைகளை அணிந்து கொள்வதற்காக அங்கிருந்த மேரி ஹென்ரிகாவ்னாவின் நாணத்திற்கு பங்கமில்லாமல் அதை செய்வதற்காக ஒரு மூலையை தேடிக்கொண்டார்கள். அந்த அறையில் ஒரு தடுப்பிற்கு பின்னால் இருந்த ஒரு சிறிய இடத்திற்கு உடுப்பை மாற்றச் சென்றார்கள். அங்கே ஏற்கனவே 3 அதிகாரிகள் ஒரு காலி பெட்டியின் மீது உட்கார்ந்து ஒரே ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் சீட்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த அதிகாரிகள் என்ன வந்தாலும் சரி, அந்த இடத்தை விட்டு கொடுப்பவர்களாக இல்லை. திரை மாதிரி ஒன்றை ஏற்படுத்தி கொள்ளுவதற்காக தனது பாவாடைகளில் ஒன்றை இரவல் கொடுப்பதாக மேரி ஹென்ரிகாவ்னா தயவு புரிந்தாள். அதை திரை மாதிரி தொங்கவிட்டு அந்த திரைக்கு அப்பால் லாவ்ருஷ்கா கொண்டு வந்திருந்த பெட்டியிலிருந்து உலர்ந்த ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டார்கள். இடிந்து கிடந்த ஒரு அடுப்பில் தீயை மூட்டினார்கள். 2 சேணங்கள் மீது ஒரு பலகையை போட்டு அதன் மீது ஒரு குதிரையின் சூழ் துணியை விரித்தார்கள். ஒரு சிறிய சாமோவார் பாத்திரம் கொண்டு வரப்பட்டது. ஒரு பெட்டியை திறந்து அதற்குள் இருந்த அரைபுட்டி ரம் பானத்தை வெளியே எடுத்தார்கள். மேரி ஹென்ரிகாவ்னா இதற்கு தலைமை வகிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் அவளை சுற்றி நின்றார்கள். அவளுடைய அழகிய கைகளை துடைத்து கொள்ளுவதற்காக ஒருவர் ஒரு சுத்தமான கைக்குட்டையை கொடுத்தார். அவளுடைய கால்கள் கீழே ஈரத்தில் படாமல் இருப்பதற்காக ஒருவர் அவளுடைய கால்களுக்கு கீழே ஒரு ஜாக்கெட்டை விரித்தார். மற்றொருவர் வெளியிலிருந்து வருகிற குளிரை தடுப்பதற்காக அங்கிருந்த கணவர் விழித்துவிடக் கூடாதே என்பதற்காக அவருடைய முகத்தில் ஈக்களை இருக்க விடாமல் ஓட்டிக்கொண்டிருந்தார். அவரை சும்மா விட்டு விடுங்கள் என்று மேரி ஹென்ரிகாவ்னா சந்தோஷத்துடனும் சங்கோச்சத்துடனும் புன்சிரிப்போடு கூறினாள். இரவு பூராவாக தூக்கமில்லாமல் இருந்ததால் இப்பொழுது நன்றாய் தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஓ இல்லை மேரி ஹென்ரிகாவ்னா, டாக்டருடைய சவுக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் என்றாவது ஒரு நாள் என்னுடைய கையையோ காலையோ வெட்ட வேண்டியது ஏற்படும்போது என் மீது இரக்கம் காட்டுவார் என்று அந்த அதிகாரி கூறினார். 3 கோப்பைகள் தான் அங்கே இருந்தன. தண்ணீர் குழம்பி நின்றபடியால் தேநீர் பலமானதாய் இருக்கிறதா
அல்லது லேசானதா இருக்கிறதா என்று தெரியவில்லை. அந்த சாமோவார் 6 கோப்பை தண்ணீர் தான் கொள்ளும். ஆனால் அந்த மேரி ஹென்றி காவ்னாவின் குட்டையான அதிக சுத்தமில்லாத நகங்களை கொண்ட அந்த புஷ்டியான சிறிய கைகளிலிருந்து அந்த தேநீர் கோப்பைகளை உத்தியோக அந்தஸ்து பிரகாரம் அதிகாரிகள் பெற்றுக்கொள்வது அவர்களுக்கு மகிழ்ச்சியாயிருந்தது. அந்த அதிகாரிகள் எல்லோருமே அன்று மாலை அவளோடு உண்மையில் காதல் கொண்டிருப்பதாகவே தோன்றினார்கள். அந்த தடுப்பிற்கு பின்னால் சீட்டு விளையாடி கொண்டிருந்தவர்கள் கூட அங்கே மேரி ஹென்றி காவ்னாவிடம் சரசம் செய்யும் பொதுவான சூழ்நிலைக்கு இணங்கி தங்கள் சீட்டு விளையாட்டை விட்டுவிட்டு அந்த சாமோவாருக்கு பக்கத்தில் வந்தார்கள். அந்த புத்திசாலிகளான மரியாதையுள்ள வாலிபர்கள் தன்னை சூழ்ந்து நிற்பதைக் கண்டு அவளுடைய முகம் திருப்தியினால் ஒளி வீசியது. அதை அவள் மறைக்க முயன்றும் முடியவில்லை. அவளுக்கு பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த அவளுடைய கணவர் தூக்கத்தில் அசையும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அவள் சிறிது பதறுவது போல் காணப்பட்டாள். ஒரே ஒரு கரண்டிதான் இருந்தது. மற்ற எல்லாவற்றையும் விட சர்க்கரை ஏராளமாய் இருந்தது. ஆனால் அது கரைவதற்கு நீண்ட நேரம் பிடித்தது. ஆகவே ஒவ்வொருவருக்கும் மேரி ஹென்றி காவ்னாவின் சர்க்கரை கரையும்படி கலக்கி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானமாயிற்று. ரஸ்டோ தமது கோப்பையை வாங்கிய பின்பு அதில் சிறிது ரம் மதுவை கலந்து அதை கலக்கி கொடுக்கும்படி மேரி ஹென்றி காவ்னாவிடம் கேட்டார். சர்க்கரை இல்லாமலா நீர் அருந்த போகிறீர் என்று புன்சிரிப்போடு அவள் கேட்டாள். அவள் சொல்லுகிற ஒவ்வொன்றும் மற்றவர் சொல்லுகின்ற ஒவ்வொன்றும் வேடிக்கையாய் இருப்பது போல, அவற்றிற்கெல்லாம் இரட்டையர்த்தம் இருப்பது போல அவள் புன்சிரிப்பு காட்டியது. எனக்கு வேண்டியது சர்க்கரை அல்ல, உன்னுடைய சிறிய கையினால் என்னுடைய தேநீரை கலக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் எனக்கு தேவை. மேரி ஹென்றி காவ்னா அதற்கு சம்மதித்து கரண்டியை தேடினாள். யாரோ ஒருவர் அந்த கரண்டியை தூக்கி கொண்டார். உனது விரலை உபயோகிக்கலாம் மேரி ஹென்றி காவ்னா, அது இன்னமும் இனிமையாய் இருக்கும் என்று ரஸ்டோ சொன்னார். ரொம்ப சூடாக இருக்கிறதே என்று மகிழ்ச்சியினால் நாணி முகம் சிவந்து அவள் பதிலளித்தாள். ஒரு வாளி நிறைய இருந்த தண்ணீரில் சில துளிகள் ரம் மதுவை விட்டு அதை மேரி ஹென்றி காவ்னாவிடம் கொண்டு வந்து அவளுடைய விரலால் அதை கலக்கும்படி இலைன் கேட்டார். இதுதான் என்னுடைய கோப்பை, உன்னுடைய விரலை அதில் முக்கினால் போதும், நான் எல்லாவற்றையும் குடித்து விடுவேன் என்று அவர் சொன்னார். சாமோவார் தேநீர் பாத்திரத்தை அவர்கள் காலி செய்த பின்பு ரஸ்டோ சீட்டுக்கட்டை எடுத்து கொண்டு வந்தார். ராஜாக்கள் என்ற சீட்டு விளையாட்டை மேரி ஹென்றி காவ்னாவுடன் விளையாட வேண்டும் என்று அவர் சொன்னார். அவளுடன் யார் விளையாடுவது என்பதை சீட்டு போட்டு தீர்மானிக்க வேண்டும் என்றும் சொன்னார். இந்த விளையாட்டில் யார் வெற்றி பெற்று ராஜாவாகினாரோ அவருக்கு மேரி ஹென்றி காவ்னாவின் கையை முத்தமிட உரிமையுண்டு என்றும், யார் தோற்கிறாரோ அவர் சாமோவார் பாத்திரத்தை நிரப்பி மறுபடியும் அதை சூடாக்கி டாக்டர் விழிக்கும்போது அவருக்காக தயாராய் வைத்திருக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. நல்லது, ஒருவேளை மேரி ஹென்றி காவ்னாவே ராஜாவாக வந்துவிட்டால் என்ன செய்வது என்று இலைன் கேட்டார். இப்பொழுதுள்ள நிலைமையில் அவள்தான் ராணி, அவளுடைய வார்த்தைதான் சட்டம். அவர்கள் விளையாட ஆரம்பித்தார்களோ இல்லையோ, திடீரென்று டாக்டரின் முடிகளைந்த தலை மேரி ஹென்றி காவ்னாவுக்கு பின்னாலிருந்து தோன்றியது. அவர் சிறிது நேரமாகவே விழித்து கொண்டு அங்கு நடந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். அவையெல்லாம் நேரப்போக்காகவோ வேடிக்கையாகவோ அவருக்கு தோன்றவில்லை என்று தெரிந்தது. அவருடைய முகம் சோகமாகவும் சோர்வாகவும் இருந்தது. அங்கிருந்த அதிகாரிகளுக்கு வணக்கம் தெரிவிக்காமல் தம்மை சொரிந்து கொண்டு தாம் போக விடாமல் வழிமறித்து இருக்கும் அவர்களை வழிவிடும்படி கேட்டார். அவர் அந்த அறையை விட்டு போனதும் எல்லா அதிகாரிகளும் பலமாய் சிரித்தார்கள். தனது கண்களில் நீர் நிறைகிற வரையில் மேரி ஹென்றி காவ்னா நாணி முகம் சிவந்தபடியால் அவள் இன்னும் கவர்ச்சிகரமாய் இருப்பதாக அவர்களுக்கு தோன்றியது. முற்றத்திலிருந்து டாக்டர் திரும்பி வந்தார். முன்மாதிரி அவ்வளவு மகிழ்ச்சியோடு இருப்பதை அவள் நிறுத்திவிட்டாள். தனக்கு கொடுக்கப் போகிற தண்டனைக்காக பீதியோடு காத்து கொண்டிருப்பது போல அவள் அவரை நோக்கினாள். மழை நின்றுவிட்டதென்றும் அவர்களுடைய மூடு வண்டிக்கு போய் அவர்கள் தூங்க வேண்டும் என்றும், இல்லையானால் அந்த வண்டியில் உள்ள ஒவ்வொன்றும் திருட்டு போய்விடும் என்றும் டாக்டர் சொன்னார். நான் ஒரு சேவகனை அனுப்புகிறேன், 2 பேரை அனுப்புகிறேன். எப்பேற்பட்ட சிறந்த யோசனை டாக்டர் என்று ரஸ்டோ சொன்னார். நானே அதற்கு பாரா கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று இலைன் சொன்னார். இல்லை கனவான்களே, நீங்கள் ஒழுங்காக தூங்குகிறீர்கள், ஆனால் நான் 2 இரவுகளாக தூங்கவில்லை என்று டாக்டர் பதிலளித்துவிட்டு தமது மனைவியின் பக்கத்தில் முகத்தை தூக்கி உட்கார்ந்து கொண்டு அந்த சீட்டாட்டம் முடிவதற்காக காத்திருந்தார்.
அவர் தமது மனைவியை பார்த்து முகம் சுளிக்கும் போது அவருடைய முகம் இருண்டு விளங்குவதைக் கண்ட அந்த அதிகாரிகள் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி கொண்டார்கள். அவர்களில் சிலரால் தங்கள் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அதனால் தாங்கள் சிரிப்பதற்கு ஏதாவது காரணத்தை கண்டுபிடித்தார்கள். தமது மனைவியை தம்முடன் அழைத்து கொண்டு அந்த மூடுவண்டிக்கு போய் அவர்கள் படுத்து கொண்டார்கள். அதன் பின்னால் அந்த சத்திரத்தில் இருந்த அதிகாரிகள் நனைந்த மேல் சட்டைகளால் தங்களை மூடிக்கொண்டு கீழே படுத்தார்கள். ஆனால் அவர்கள் வெகுநேரம் வரை தூங்கவில்லை. டாக்டருடைய மனக்குழப்பத்தையும் அவருடைய மனைவியின் மகிழ்ச்சியையும் பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். சிலர் முற்றத்திற்கு ஓடி அங்கிருந்து திரும்பி வந்து அந்த மூடு வண்டிக்குள் என்ன நடக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தமது தலையை மூடிக்கொண்டு தூங்குவதற்காக பல தடவை ரஸ்டோ முயற்சி செய்தார். ஆனால் அந்த பேச்சுகளில் ஏதாவது ஒரு வார்த்தை திடீரென்று அவரை கிளப்பிவிடும். மீண்டும் சம்பாஷணைகள் காரணமில்லாத மகிழ்ச்சியான குழந்தைத்தனமான சிரிப்புகளோடு ஆரம்பமாய்விடும். அத்தியாயம் 13 நிறைவுற்றது. அத்தியாயம் 14. யுத்த முனையில் ரஸ்டோவின் உற்சாகம். இரவு சுமார் 3 மணியாகிவிட்டது. இன்னும் ஒருவரும் தூங்கவில்லை. அச்சமயம் படைவீட்டு அதிகாரி அங்கே வந்து ஆஸ்ட்ரோவ்னா என்ற சிறிய நகரத்திற்கு அவர்கள் கிளம்ப வேண்டும் என்ற உத்தரவை கொடுத்தார். இன்னும் சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் அவசரமாய் புறப்படுவதற்காக அதிகாரிகள் தயார் செய்து கொண்டிருந்தார்கள். சாமோவாரில் கலங்கிய தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்தார்கள். தேநீருக்காக எதிர்பார்த்திராமல் ரஸ்டோவ் தமது படைப்பிரிவுக்கு போனார். விடிந்து கொண்டிருந்தது. மழை நின்றுவிட்டது. மேகங்கள் கலைந்து கொண்டிருந்தன. உடைகள் இன்னமும் ஈரமாயிருந்தபடியால் குளிராகவும் ஓதமாகவும் இருந்தன. விடிநேரத்தில் உள்ள வெளிச்சத்தில் அந்த சத்திரத்தை விட்டு அவர்கள் புறப்பட்ட போது ரஸ்டோவும் இலைனும் அந்த டாக்டரின் வண்டி மீதுள்ள நனைந்து மின்னிக் கொண்டிருந்த அந்த தோலினால் ஆகிய கூண்டிற்கு கீழாக நோக்கினார்கள். போர்வைக்கு வெளியே டாக்டரின் கால்கள் நீண்டு கொண்டிருந்தன. வண்டியின் மத்தியில் அவருடைய மனைவி இரவு தொப்பி தெரிந்து கொண்டிருந்தது. தூக்கத்தில் அவள் மூச்சு விட்டு கொண்டிருந்தது நன்றாய் கேட்டது. அவள் உண்மையிலேயே ஒரு அருமையான குஞ்சு என்று ரஸ்டோவ் தம் பின்னால் வந்து கொண்டிருந்த இலைனிடம் கூறினார். ஒரு கவர்ச்சிகரமான பெண் என்று ஒரு 16 வயது பையனுக்குள்ள உறுதியோடு இலைன் பதில் சொன்னார். அரை மணிக்கு பின்னால் ரஸ்தாவில் அந்த குதிரைப்படை வரிசையாக நின்றது. குதிரைகள் மீது ஏறும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. சிப்பாய்கள் சிலுவை குறி காட்டிக்கொண்டு குதிரை மீது அமர்ந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக ரஸ்டோவ் தமது குதிரை மீது வந்து நின்று முன்னால் போங்கள் என்று உத்தரவிட்டார். உடனே குதிரை வீரர்கள் தங்களுடைய உடைவாள்கள் ஒலிக்க, மெதுவான பேச்சுக்குரல்கள் கிளம்ப, தங்கள் குதிரைகளின் குழம்புகள் சகதிகளில் நடந்து செல்ல, வரிசைக்கு 4 பேர் வீதம் அந்த அகலமான ரஸ்தாவில் முன்னேறினார்கள். அந்த ரஸ்தாவின் இரு பக்கங்களிலும் பூவரசு மரங்கள் நின்றன. முன்னால் சென்ற காலாட்படைக்கும் பீரங்கி படைக்கும் பின்னால் இந்த குதிரைப்படை சென்று கொண்டிருந்தது. சிதறி நின்ற நீல மேகங்கள் கிழக்கு திசையில் சிவப்பாய் தோன்றி காற்றினால் விரட்டி அடிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தன. வர வர வெளிச்சம் அதிகமாகிக் கொண்டு வந்தது. கிராமாந்தரங்களில் ரஸ்தாக்களின் இருபுறமும் வளர்ந்து நிற்கும் அந்த சுருளையான புற்கள் இப்பொழுது தெளிவாய் தெரிந்தன. அவை இன்னமும் இரவில் பெய்த மழையினால் ஈரமாய் இருந்தன. அந்த வளைந்து நின்ற பூவரசு மரக்கிளைகளும் ஈரமாய் இருந்தன. அவை காற்றில் ஆடும்போது பிரகாசமான தண்ணீர் தொழிகளை கீழே சிதறி வந்தன. வர வர சிப்பாய்களின் முகங்களும் தெளிவாய் தெரிந்து கொண்டு வந்தன. எப்பொழுதும் தம் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும் இலைனோடு ரஸ்டோவ் இரு புறங்களிலும் பூவரசு மரங்களை கொண்ட அந்த ரஸ்தாவில் ஒரு ஓரமாக சவாரி செய்து கொண்டிருந்தார். படையெடுப்பு காலங்களில் பட்டாளத்து குதிரை மீது ரஸ்டோவ் சவாரி செய்வதில்லை. ஒரு கோசாக் குதிரை மீதுதான் சவாரி செய்ய அவர் விருப்பம் கொள்ளுவார். குதிரைகளின் தரங்களை நன்றாய் அறிந்தவராகவும் வேட்டைக்காரராகவும் அவர் இருப்பதால் தமக்காக ஒரு பெரிய குதிரையை சமீபத்தில் வாங்கினார். அது ஒரு சிறந்த தைரியமான டானட் குதிரை. கருஞ்சிவப்பு நிறம் கொண்டது. பிடரியும் வாலும் வெள்ளையாயிருக்கும். அவர் அதன் மீது சவாரி போகும்போது யாரும் அவருடைய சவாரி வேகத்தை மிஞ்சிவிட முடியாது. இந்த குதிரை மீது சவாரி செய்வது அவருக்கு ஒரு ஆனந்தம். அவர் அந்த குதிரையை பற்றியும் காலை நேரத்தை பற்றியும் டாக்டரின் மனைவியை பற்றியும் நினைத்து கொண்டு போனாரே ஒழிய வரப்போகும் ஆபத்தை பற்றி ஒரு தடவை கூட நினைக்கவில்லை. முன்னால் எல்லாம் யுத்த களத்திற்கு போகும்போது ரஸ்டோவ் பீதி கொள்ளுவது உண்டு. இப்பொழுது கொஞ்சம் கூட அவருக்கு பயமில்லை.
துப்பாக்கி வெடிகளுக்கு அடியிலிருந்து அவர் பழகி போனதால் அவர் பயமற்றவராய் இருக்கிறார் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அபாயங்களை ஒருவர் பழகி கொள்ள முடியாது. அபாயம் நேரும்போது தமது சிந்தனைகளை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை அவர் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறபடியால் அவருக்கு பயம் தோன்றவில்லை. யுத்த களத்தில் நிற்கும்போது தமக்கு எதிராக உள்ள அபாயத்தை தவிர மற்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதற்கு அவர் இப்பொழுது பழகி கொண்டு விட்டார். இராணுவ சேவையின் ஆரம்பத்தில் அவர் எவ்வளவோ கடுமையாக முயற்சி செய்தும் தமது கோழைத்தனத்திற்காக எவ்வளவோ தம்மை கண்டித்து கொண்டிருந்தும் கூட இந்த நிலைமையை அவரால் பெற முடியவில்லை. காலக்கிரமத்தில் அது தானாகவே வந்து சேர்ந்தது. இப்பொழுது அந்த பூவரசு மரங்களுக்கு அடியில் இலைனோடு சவாரி செய்து கொண்டு போகும்போது இடையிடையே அந்த மரக்கொம்புகளிலிருந்து தம் கைக்கு எட்டிய இலைகளை கிள்ளுவார். சில வேளைகளில் தமது காலால் தமது குதிரையின் பக்கவாட்டை தொடுவார். சில சமயங்களில் தமது சுங்கானை பிடித்து முடித்த பின்பு திரும்பி பாராமலேயே தமக்கு பின்னால் சவாரி வந்து கொண்டிருக்கும் ஒரு குதிரை வீரரிடம் அதை கொடுப்பார். இவற்றையெல்லாம் தாம் ஏதோ ஒரு தமாஷ் சவாரி செய்வதை போன்ற சாந்தமும் கவலையின்மையும் கொண்ட தோற்றங்களோடு செய்து வந்தார். இலைன் மிகுந்த பரபரப்பு கொண்டு நிறைய பேசி வந்தார். அவருடைய பரபரப்பான முகத்தை இரக்கத்தோடு ரஸ்டோவ் நோக்கினார். அந்த அதிகாரி பயங்கரத்தையும் மரணத்தையும் எதிர்பார்த்து துன்பப்பட்டு கொண்டிருப்பதை தமது அனுபவத்திலிருந்து அவர் அறிவார். காலம் ஒன்றுதான் அவருக்கு உதவி செய்ய முடியும் என்பதையும் அவர் அறிவார். மேகங்களின் இடைவழியாக சூரியன் தோன்ற ஆரம்பித்ததும் அந்த புயலுக்கு பின்னால் ஏற்பட்டிருந்த வசந்தகால காலை நேர அழகை கெடுக்க துணியாதது போல காற்று நின்றது. தண்ணீர் துளிகள் இன்னமும் விழுந்து கொண்டிருந்தன. ஆனால் நேராக விழுந்தன. எல்லாம் அசையாமல் அப்படியே நின்றன. அடிவானத்தில் தோன்றிய அந்த முழு சூரியனும் ஒரு நீளமான ஒடுங்கிய மேகத்தில் மறைந்து விட்டது. சில நிமிஷங்களுக்கு பின்னால் முன்னைவிட அதிக பிரகாசத்தோடு மேகங்களுக்கு பின்னால் அது தோன்றி மேகங்களின் ஓரங்களை தகித்து கொண்டிருந்தது. ஒவ்வொன்றும் பிரகாசத்தோடும் ஜொலிப்போடும் காணப்பட்டது. அந்த வெளிச்சத்தோடு அதற்கு பதில் கூறுவதைப் போல அவர்களுக்கு முன்னால் பீரங்கி குண்டுகளின் சப்தம் வர ஆரம்பித்தது. அந்த பீரங்கி சுடுவது எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என்பதை யோசித்து ரஸ்டோவ் முடிவு செய்வதற்கு முன்பாக கோமகன் ஆஸ்டர்மன் டால்ஸ்டாயினுடைய உதவியாளர் வைடெப்ஸ்க் என்ற இடத்திலிருந்து வேகமாக சவாரி வந்தார். அந்த ரஸ்தாவில் பெரும் நடையில் முன்னேறும்படி அவர் உத்தரவு கொண்டு வந்து கொடுத்தார். அந்த குதிரைப்படை தங்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த காலாட்படையையும் பீரங்கி படையையும் அவையும் இப்போது வேகமாக செல்ல ஆரம்பித்தன. கடந்து ஒரு குன்றின் கீழாக இறங்கி அங்கிருந்த ஒரு காலியான கிராமத்தை கடந்து மீண்டும் மேலே ஏற ஆரம்பித்தது. குதிரைகள் நுரைகக்க ஆரம்பித்தன. வீரர்களின் முகங்கள் சிவப்பாயின. நில்லுங்கள், தரவரிசைப்படி ஒழுங்காய் நில்லுங்கள் என்று அந்த பட்டாளத்தின் கமாண்டருடைய உத்தரவு முன்னால் வெகு தூரத்தில் கேட்டது. இடதுபுறமாக முன்னேறுங்கள், நடந்து போங்கள் என்ற உத்தரவு முன்பாக கேட்டது. குதிரை வீரர்கள் நமது அணிவகுப்பில் இடது பக்கவாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துருப்புகளை கடந்து முன் அணியில் நிற்கும் நமது உலான்களுக்கு பின்பாக நின்றார்கள். வலது பக்கத்தில் நமது காலாட்படை அடர்ந்து நெருங்கி நின்றார்கள். அவர்கள்தான் ரிசர்வ் படைகள். குன்றின் மேலாக அந்த அடிவானத்திற்கு பக்கத்தில் நமது பீரங்கிகள் தெரிந்தன. அந்த ஆச்சரியமான தெளிவான காலநிலை சூரியனின் காலை கதிர்களால் பிரகாசமாய் வெளிச்சமிட்டபடியால் பீரங்கிகள் தெளிவாய் தோன்றின. முன்னால் ஒரு பள்ளத்தாக்கிற்கு அப்பால் எதிரியின் துருப்புகளும் பீரங்கிகளும் காணப்பட்டன. நமது முன்னணி ஏற்கனவே யுத்தத்தில் இறங்கிவிட்டது. அந்த பள்ளத்தாக்கில் எதிரிகளும் நமது துருப்புகளும் வேகமாக சுட்டு கொண்டிருப்பதை கேட்க முடிந்தது. வெகு காலமாக கேட்காத இந்த சப்தங்களை ரஸ்டோவ் கேட்டதும் ஒரு களிப்பான சங்கீத ராகத்தை கேட்பது போல அவருடைய உற்சாகம் வளர ஆரம்பித்தது. ட்ராப் டாப் 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 என்று அந்த குண்டுகளின் சப்தங்கள் சேர்ந்தோ அல்லது ஒன்றன் பின் ஒன்றாகவோ கேட்டு வந்தன. மீண்டும் எல்லாம் அமைதியாய் இருந்தது. மறுபடியும் யாரோ ஒருவர் குண்டுகள் மீது நடந்து வெடிக்கை செய்வதைப் போல சப்தங்கள் கேட்டன. சுமார் 1 மணி நேரமாக அதே இடத்தில் குதிரைப்படை இருந்தது. ஒரு பீரங்கி சண்டை ஆரம்பமாயிற்று. கோமகன் ஆஸ்டர்மேன் தமது பரிவாரத்தோடு சவாரி வந்து அந்த குதிரைப்படைக்கு பின்னால் நிறுத்தினார். அந்த பட்டாளத்தின் கமாண்டரோடு பேசிவிட்டு பீரங்கிகள் இருந்த அந்த குன்றுக்கு சவாரி போனார். ஆஸ்டர்மேன் போன பின்பு உலான்களுக்கு ஒரு உத்தரவு ஒலித்தது. ஒடுங்கி நில்லுங்கள், தாக்குவதற்கு தயாராகுங்கள்.
முன்னால் நின்ற காலாட்படை அணி அணியாக பிரிந்து நின்று குதிரை வீரர்கள் போவதற்கு வழிவிட்டது. உலான்கள் புறப்பட்டார்கள். அவர்களுடைய ஈட்டிகள் மீது பறந்து கொண்டிருந்த ஜெண்டாக்கள் படபடத்து ஆடின. கீழே இடது பக்கமாக காணப்பட்ட பிரெஞ்சு குதிரைப்படையை நோக்கி குன்றின் கீழாக பெரும் நடையில் சவாரி போனார்கள். அந்த உலான்கள் குன்றிலிருந்து கீழே இறங்க ஆரம்பித்ததும் குன்றின் உச்சியில் உள்ள பீரங்கி படைக்கு ஆதரவாய் நிற்பதற்காக குதிரைப்படையை மேலே அனுப்பினார்கள். உலான்கள் காலி செய்துவிட்டு போன இடத்தில் அவர்கள் போய் நின்றதும் முன்னால் இருந்து என்ற சப்தத்தோடு ஊதலிட்டு கொண்டு துப்பாக்கி குண்டுகள் விரைந்து வந்தன. ஆனால் அவையெல்லாம் ஒருவர் மீதும் பாயாமல் கீழே விழுந்தன. இந்த சப்தங்களை வெகு காலமாக ரஸ்டோ கேட்கவில்லை. ஆனால் அவையெல்லாம் முந்தைய குண்டு சப்தங்களை விட அதிக மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்தன. அவர் நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த குன்றுக்கு முன்னால் தோன்றிய யுத்த களத்தை பார்வையிட்டார். அந்த உலான்களின் நடவடிக்கைகளை அவருடைய முழு மனமும் பின்பற்றி பார்த்து கொண்டிருந்தது. பிரெஞ்சு குதிரை வீரர்கள் மீது அவர்கள் பாய்ந்தார்கள். அங்கே புகைகளின் நடுவே ஏதோ குழப்பமாயிருந்தது. 5 நிமிஷங்களுக்கு பின்னால் அவர்கள் மீண்டும் பாய்ச்சலில் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முன்னால் நின்ற இடத்திற்கு வரவில்லை, இடது பக்கமாக வந்தார்கள். பழுப்பு நிற குதிரைகள் மீது ஆரஞ்சு வர்ண உடைகளில் அந்த உலான்கள் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு இடையிலும் அவர்களுக்கு பின்பாகவும் ஏராளமான கூட்டத்தில் சாம்பல் வர்ண குதிரைகள் மீது நீல நிற உடையணிந்த பிரெஞ்சு குதிரை வீரர்கள் காணப்பட்டார்கள். அத்தியாயம் 14 நிறைவுற்றது.